அப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா? கீழே வந்துட்டு இங்க பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் வந்திருக்கா? எஸ் சார். இப்போ போய் பை பண்ணலாமான்னு கேக்குறீங்களா சிஸ்டர்? இப்போ என்ன நடக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சை உடைக்கணும். உடைச்சா இன்னொரு கேண்டில் வரணும். இது வந்து என்ன சொல்றதுன்னா ட்ராப் வைப்பாங்க. இந்த இடத்துல வந்து எங்கேஜ்மெண்ட் ஏரியான்னு எங்கேஜ் ஆகும், லேக் ஆகும். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் சொன்னேனியா? வந்திருக்கா? எஸ் சார், வந்திருக்கு சார். அப்போ இது இந்த ஜோன் வந்து என்ன ஜோன் பாத்தீங்கன்னா நோ மோர் டிசிஷன். நோ மோர் டெசிஷன். ஏன்னா இது வந்து இன்டெசிஷன். ஆமா, லாகிங் ஆகும். எய்தர் டுவர்ட்ஸ் மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். இந்த இடத்துல போனோடனே செல் ஆச்சா? மறுபடியும் மேல போயிட்டு செல் ஆச்சா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? லிக்விடிட்டி இருக்கு. லிக்விடிட்டி இருக்கு. அப்ப செல் ஆர்டர் இருக்கு. பை அபவ் 180. ஆனா நான் சொல்றேன் மண்டே வந்து இந்த கேண்டலுக்கு ஒரு 169க்கு மேல ஒரு கேண்டல் ஓபன் ஆகி க்ளோஸ் வச்சுட்டாவே மார்க்கெட் மேலதான் உடைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. பார்க்கலாமா? ஓகே சார். என்ன நடக்கணும்? இந்த ஸ்டாக் வந்து ஓபன் வரதே மேல இந்த கேண்டலுக்கு மேலதான் வரணும். அரௌண்ட் 170 ருபீஸ்க்கு கேப் அப்ல ஓபன் ஆகுது. நல்லா க்ளோஸ்ல வச்சு காட்டுறேன். ஒரு இந்த கேண்டல் விக்குக்கு மேல 169க்கு மேல ஓபன் ஆயிட்டு அந்த கேண்டல் ஒரு புல்லிஷ் பொட்டன்ஷியல் அப்படி முடிச்சிட்டாங்கனாவே எவ்வளவுக்கு? ஒரு 180க்கு அது மாதிரி முடிச்சிட்டாவே டுவர்ட்ஸ் மேலதான் போகும். கேண்டல்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். எந்த கேண்டல் வந்தா எப்படி போகும்ன்றது உங்களுக்கு தெரியும். வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இப்ப வரைஞ்சிருக்கோம்ல, இப்ப இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி திரும்ப மேல நம்ம போகும்போது ஒரு ரெசிஸ்டன்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிக்குவோம்ல, அது வந்து 200 இருக்குமா ப்ரீவியஸ் ஹை? ஆமா ஆமா. ஓகே. அப்ப ப்ரீவியஸ் ஹை வந்து எங்க இருக்கு? 200. ஓகே சார். நமக்கு இங்க என்ட்ரி போனா கூட டார்கெட் எவ்வளவு? ஓபன் வந்தாவே 17% டார்கெட் இருக்கு. பாப்போம். ஓகே. கட்டாயம் இந்த ஸ்டாக் போய் அடிக்கும். ஏன்னா கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். இப்ப எனக்கு என்னன்னா அகைன் இது இப்ப ரீசெண்டோட ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணி அகைன் ரீடெஸ்ட் பண்ண வெயிட் பண்ணலாமா? இல்ல இந்த பிரேக் ஆனாலே நம்ம போவோம். இது நல்ல ஒரு வால்யூமான கேண்டல். வால்யூம் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே சார், அந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். அதனால நீங்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்றீங்க மார்க்கெட் நல்லா பூம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சார். நான் வால்யூம்களையும் எதுவுமே பார்க்கல. இப்பதானே உங்களை முன்னாடி தானே பாக்குறேன். இப்போ இங்க வால்யூம் கிரியேட் ஆயிருக்கா? அந்த கேண்டில நமக்கு சொல்லிருச்சுல சார், பையர்ஸ்டே நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சப்போர்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. சோ அதனால வந்து நம்ம அப்போ மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிச்சு, மேல போச்சு, கீழே வந்துச்சு. இது டபுள் பாட்டம் பேட்டர்னா போடும். ஓகே. ஆமா சார், அந்த அந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் வச்சு நம்ம வந்து வீக்லியா நல்ல பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 1 வீக்காவே நல்ல பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ நம்ம வந்து கால் சைடு அந்த இடத்துல கண்டிப்பா போகலாம் சார், பயப்படாம போகலாம் சார். ரெசிடென்ஸ் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பிரேக் ஆகும். அப்போ இதுதான் நான் ஏன் ஆமா சார், நான் ஏன் சொல்றேன்னா, சோ அந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தாவே நமக்கு தெரியுது அந்த இடத்துல பையர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி கேண்டல்ஸை பார்த்த விதமும் என்னுடைய கேண்டல் ப்ரெடிக்ஷன்ல வந்து கத்துக்கின விதமும் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு சார். முன்னாடிலாம் சும்மா பார்த்தோம்னா கேண்டில் ஸ்டிக்கா தான் பார்த்தோம். சோ இப்போ கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்கு சார். இப்ப இந்த கேண்டில் ஸ்டிக் நமக்கு பார்த்தா என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி இருக்கு சார். முன்னாடி வந்து அந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் அப்படிங்கறது வந்து நம்ம ஹரிசாண்டல் லைனே நான் போடவே மாட்டேன் சார். அந்த டயகனல் அந்த மாதிரி தான் வச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இப்பதான் வந்து அந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கறதே நமக்கு தெரியுது. சூப்பரா இருக்கு சார். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே.